நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக. இது பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்ல பங்கு பெற்ற கானோ வினோத் அவர்களுடைய பேட்டி. அதில ஒரு சில விஷயங்கள் சொல்லும்போது நம்ம ரொம்ப கனெக்ட் ஆயிக்க முடிஞ்சது. காரணம் என்னன்னா, அம் இவரு வந்து வாட்டர்மெலன் பத்தி பேசுனது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அவங்க ஒய்ஃப் பாக்யாவ பத்தி பேசுனது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாவும், மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அது என்ன அப்படின்றத உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ, ஸ்பெஷல் வீடியோஸ். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். தானா வினோத் வந்து எல்லா இன்டர்வியூலயுமே வந்து அ வாட்டர்மெலன் வந்து ஒரு லெஃப்ட்ல தான் ஹேண்டில் பண்றாரு. அதாவது எனக்கு இவ்வளோ விஷயம் தெரியும். ஒண்ணுமே தெரியாம "நீ யாரு? உன்கிட்ட நான் என்னன்னு பேசுறது?" அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து அவரு சொன்னாரு. அத விடுங்க. அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனா, அது எல்லா இன்டர்வியூலயும் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. இந்த எபிசோட்ல நம்ம வந்து பேச போறது வந்து அவங்களுடைய மனைவி பாக்யாவ பற்றி. ஆ உண்மையிலே வந்து நெறைய இடங்கள்ல வந்து நம்ம வந்து கானா வினோத்தோட கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு சில விஷயங்கள். இப்போ உதாரணத்துக்கு அவங்க பாக்யாவ பத்தி நம்மளுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்றத நம்ம வீடியோலயே சொல்லியிருந்தோம். அவங்க வந்தாங்க. ஆனா, அவங்க வந்து மேக்கப்ல ஃபுல்லா வந்ததுனால, அவங்க மோஸ்ட்லி வந்து அந்த மேக்கப் அந்த விஷயங்கள் மட்டுமே அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாரி இருந்தது. பெருசா வந்து அவர் கூட வந்து பேசல. ஆனா வந்து சில வெறுப்புகள், சில விஷயங்கள் ஏதோ ஒண்ணு இருக்கு போல இருக்கு. அவங்க வந்து அத வந்து ஜஸ்ட் லைக் தட்டா சொல்லிட்டு போனாங்க. அப்படின்னு ஒண்ணு இருந்தது. இப்போ முதல் பார்வையிலயும் சில பேர் மேல நீங்க ஜட்ஜ் பண்ணும்போதும், நாங்க வந்து சரியான ஒரு விஷயத்த அவங்க மேல வைக்க முடியாது. ஜட்ஜ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய விஷயமாக இருந்தாலும், ஆனா ஜட்ஜ் பண்ணாம யாராலயும் இருக்கவே முடியாது. கூடுமானவரை அத தவிர்க்கலாம். இப்படி ஒரு யோசனை ஒண்ணு போகும்போது, "ச்சீ! ச்சீ! எப்புட்றா அப்படி நினைக்கிற?" அப்படின்னு தவிர்க்கலாம். ஆனா யோசிக்காம நீங்க இருக்கவே முடியாதுன்றது தான் இங்க நான் சொல்லக்கூடிய விஷயம். ரைட்? சரி, பாக்யா வராங்க. கானவனத்துன்னு ஒருத்தர் பார்ட்டிசிபேட் பண்றாரு. நெறைய பாட்டு எழுதியிருக்காரு, போறாரு. பட் இந்த இன்டர்வியூல தான் தெரியுது 25க்கும் மேற்பட்ட பாடல்கள வந்து விஜய் டிவிக்காக அவர் எழுதியிருக்கிறதும், எல்லாமே மில்லியன் கணக்குல போன ஒரு விஷயம். இப்ப எப்படி எதனால வந்து வாட்டர்மெலன் வந்து ஒரு லெஃப்ட்ல ஹேண்டில் பண்ணாரு பார்த்தீங்களா? அதுதான் காரணம் அது. ஸோ அந்த உச்சங்களெல்லாம் அவர் தொட்டுட்டார். இப்போ உதாரணத்துக்கு மேக்கப் இல்லாத யாஷிகா அப்படின்றதெல்லாம் சாண்டி மாஸ்டர் ஆடுறதுக்கான பாடல்லாம் இவர் தான் எழுதியிருக்காரு. ஓகேவா? இந்த எபிசோட்ல அவரு குடுத்த இன்டர்வியூல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லா இடத்துலயும் அம்மாவ மிஸ் பண்றாரு. அந்த வருத்தங்கள் எனக்கும் உண்டு. நான் இந்த உயரங்களெல்லாம் எங்க அம்மா வந்து இப்ப அவங்க கானாவினோத்தோட அம்மா வந்து அ கல்யாணம்லாம் பண்ணி பார்த்துட்டு தான் இறந்து போயிருக்காங்க. எங்க கல்யாணம் யாரத்தையுமே அவங்க பார்த்ததே கிடையாது. வறுமையோடே சுழன்று, வறுமையிலே உழன்று, வறுமையிலே இறந்து போனாங்க. அந்த வருத்தம் எனக்கு இன்னமும் உண்டு. நான் மொதல்ல சொந்த வீடு வாங்கி, அந்த வீட்டோட கிரகப்பிரவேசம் முடிஞ்சு, அன்னைக்கு நைட் அங்க தங்கும்போது, அதில டிவியோட வெளிச்சம் வந்து என்னுடைய வீட்டு டைல்ஸ்ல தெரிஞ்சது. பளிச்சுன்னு தெரிஞ்சது. எனக்கு அப்படியே கண்லாம் கலங்கிடுச்சு. ஏன்னா, எங்க அம்மா வந்து இந்த சாணி போட்டு மொழுகிட்டு இருப்பாங்க. அந்த மாரியான ஒரு தரையில வாழ்ந்தவன் நானு. அத வந்து சொந்த வீடு போரூர்ல. அந்த டைல்ஸ்ல வந்து அந்த டிவிய பார்க்கும்போது, அந்த ரிஃப்ளெக்ஷன் பார்க்கும்போது கண்லாம் கலங்கிச்சு. எங்க அம்மாவ நான் ரொம்ப மிஸ் பண்ணது என்னைக்குன்னா, அன்னைக்கு தான். அந்த மாரி மூச்சுக்கு 300 தடவ வந்து இந்த உயரங்கள்லாம் பார்க்கறதுக்கு எங்க அம்மா இல்லையே அப்படின்ட்டு கானா வினோத் சொல்லும்போது ரொம்ப கனெக்ட் ஆச்சு. இது 1. இன்னொன்னு கானா வினோத் அம்மாகிட்ட வந்து எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் என்னன்னா, மருமகளை வந்து கொண்டாடுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அத ரொம்ப அழகா அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அ கானா வினோத் சொல்லிருக்காங்க, "டேய் நல்லா பார்த்துக்கறடா அந்த பொண்ணு. அ அந்த பொண்ண நல்லா பார்த்துக்கணும்" அப்படின்ட்டு. இவரு ஏதோ மாடி வீட்ல லீஸ் எடுத்திருந்தாரு போல இருக்கு. கீழ அவங்க இருந்தாங்க போல இருக்கு. சமைச்சது எதா இருந்தாலும் எடுத்துட்டு வந்து மருமகளுக்கு குடுத்துருவாங்க போல இருக்கு. எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்குங்க. அந்த பொண்ணு படிச்ச பொண்ணு. விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்காங்க. டைரக்ஷன்ஸ் இந்த பாட்டு எழுதுற எல்லா திறமைகளும் அவங்ககிட்ட இருக்கு போல இருக்கு. அவர் சொல்றாரு, "நாங்கள் காதலித்ததே வந்து ஒரு ஆக்சிடென்ட்டா ஆச்சு. ஆக்சிடென்ட்ல ஒரு காதல். இதுல என்னன்னா, நான் ரொம்ப வாட்டி எங்க பொண்டாட்டி பேச்ச நான் கேட்டதே இல்ல. அவங்க எது சொன்னாலும் நான் மதிக்கவே மாட்டேன். பட் இன்னைக்கு அவங்க எது சொன்னாலும் கேட்கணும். அவங்க சொல்றது தான் கரெக்ட்டான விஷயமா நான் கருதுறேன்." நெறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குள்ள இருக்கிற விஷயம், பெரிய விஷயம் என்னன்னா, ஒய்ஃப் சொல்றத ஹஸ்பண்ட் கேட்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட் சொல்றத ஒய்ஃப் கேட்க மாட்டாங்க. 2 பேரும் அதாவது 100% ட்ரஸ்டபிள் அப்படின்ற ஒரு பாண்ட் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் தான். ஆ ஏன்னா அம்மாவுக்கே 4 புள்ள இருக்கும்போது, அது வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஏதாவது ஒரு புள்ள ஸ்பெஷல் புள்ளையா இருக்கும். அதில வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இப்ப எங்க வீட்லயே பொண்ண நான் நம்பவே மாட்டேன். ஏன்னா அது வேற. என் பொண்டாட்டி மட்டும் தான் வேற இடத்துலேருந்து வந்தாலும் என்ன புரிஞ்சுட்டு என் கூட இருக்கிறவ. ஸோ 100% ட்ரஸ்டபிள்ல அவ ஒரு ஆளு. ஓகே. அப்ப பொண்ணு ஓகே தான். அதுக்கு வந்து ஒரு 75% தான் குடுப்பேன். 100% கிடையவே கிடையாது. பெத்த பொண்ணே அப்படிதான். அப்படி இருக்கும் பொழுது,
ஒய்ஃப் வந்து ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றான்னா, அவன் நல்லது தான் சொல்லுவா. ஓகே. ஹஸ்பண்ட் ஒரு விஷயம் சொல்றான்னா, அது ஒய்ஃபோட நல்லது தான் சொல்லுவான். ஸோ இந்த மாரியான விஷயங்கள் அது நான் சொல்ல வர்றது புரிதல் உள்ள கணவன் மனைவின்னு நான் சொல்ல வர்றது. அது சங்கித்தனமா ஒருத்தன் வந்து மடி பாரு, ஆச்சாரம் பாரு, இத போட்டுடுறேன் அது என்னது? அம் வாட் இஸ் தட்? உலக்கைய போட்டுடுறேன் அந்தாண்ட கடை. இப்போ கூட ரீசென்ட்டா இந்த என்ன ஒரு படத்தில ஒரு பொண்ணு வந்து, அவங்க அம்மா வந்து கான்ஷியஸே இல்லாம இருப்பாங்க. அந்த கான்ஷியஸ்க்கு மடி பாரு, ஆச்சாரம் பாருன்னு ஒரு சொல்றா மாரி ஒரு கதை. அது மட்டும் கிடையாது. அந்த மாரி சங்கித்தனமான தாட் ப்ராசஸ்ஸு இந்த மாரிலாம் இருக்கிற ஆளுங்க சொல்லும்போது, நீங்க அத ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஓரளவாவது புரிதல் உள்ள பகுத்தறிவிக்கக்கூடிய கணவனோ, மனைவியோ இருக்கும்பொழுது அந்த இத ஏத்துக்கிறதுல தப்பில்ல. முக்கியமா வந்து ஆண்களுக்கு வந்து ஈகோ கொஞ்சம் அதிகம். ஸோ அதன் காரணமாகவே வந்து என்ன பண்ணுவாங்க, பொம்பள சொல்றத கேட்க இப்ப எங்க அப்பா அந்த மாரியான ஒரு ஆள் தான். எங்க அம்மா வேலைக்கு போயிருந்தாங்கன்னா, எங்க குடும்பம் நல்லா இருந்திருக்கும். நாங்களும் நல்ல ஐ மீன் என் தங்கச்சிங்கலாம் நல்லா படிச்சாங்க. நான் வந்து இன்னும் கொஞ்சம் படிப்புல கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் பண்ணவே இல்ல. அது பொண்டாட்டிக்கு சம்பாரிச்சு சாப்பிட்றதா அப்படின்ற மாரி ஈகோ உள்ள ஒரு ஆளு. யார் சம்பாரிச்சா என்ன? குடும்பம் ஓடணும் அவ்வளோதான். அந்த குடும்பத்துக்கு நல்லது யார் செஞ்சா என்ன? அவ்வளோதான். அந்த புரிதலே இல்லாத ஒரு காலகட்டம். அப்படியான ஒரு அதெல்லாம் வந்து அப்பலாம் வந்து அசிங்கம். அதெல்லாம். பொம்பள சம்பாரிச்சு சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்கேயும் காரணம் என்னதுன்னு சொல்றாங்கன்னா, நான் வந்து அவங்க சொல்றத வந்து கேட்கவே மாட்டேன். பட் இன்னைக்கு நான் அவங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் நான் கேட்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. இனிமேலாவது அவங்க சொல்ற பேச்ச நான் கேட்கணும். இந்த இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த டேர்ம் மாறுறது வந்து அடிபட்டு உதப்பட்டா தான் மாற முடியும். ஆனா நான்லாம் வந்து ஆரம்பத்தில என் பொண்டாட்டி பேச்ச தான் கேட்டேன். ஏன்னா, ம் அவங்கள வந்து நம்ம வந்து படிக்கும் பொழுது, அவங்க சரியான ஆள்னு நம்மளுக்கு தெரியுது. அவங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு எனக்கு என் தங்கச்சிங்களுக்கு நெறைய முரண்கள் இருந்தாலும், அவங்க அத சரிப்படுத்துவாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் செய்யணும் நீ, அது உன் கடமை. யார் யாருக்கும் செய்றத செய் அப்படின்னுவாங்க. அப்ப நாமளே ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ட்ரிகர் ஆனா கூட, அத சரிப்படுத்தி அந்த இடத்துல நீ ஒரு ஆளா நிக்கணும், அத செய்யணும்ன்னும்போது, இத செய்றாங்கன்னும்போது ஏன் அவங்க சொல்ற பேச்ச நம்ம கேட்கக்கூடாது அப்படின்ற மாரி தான். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள நான் வந்து அந்த மாரி அவங்கள நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபைன் ரைட். ஸோ இது ஒரு பக்கம் போகட்டும். இப்ப இந்த பாக்யா வந்து ஃபேமஸ் ஆகுறாங்க. அப்ப அவர் வந்து வீட்டுக்கு வந்துட்டு பார்த்துட்டு போறாங்க. நம்மளும் பார்த்தோம். அதன் பிறகு அவர் வந்து பொட்டி எடுக்குறாரு. அந்த இடத்துல வந்து கானாவினர் சொல்லும்போது உண்மையிலே கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட். நான் ஏன் இந்த 100% ட்ரஸ்ட்வொர்த்தி அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, படிச்ச பொண்ணு. அவங்க சொல்றாங்க. நெறைய யோசிச்சு, சகலமும் யோசிச்சு தான் சில விஷயங்கள அவங்க வந்து முடிவுகள் எடுப்பாங்க அப்படின்னும்போது, அ அவங்க வந்து ஏதோ அரோராவ பத்தி கூட ஏதோ அ சில ஸ்டோரீஸ்லாம் வைக்கும்போது கூட எனக்கு வந்து என்னடா இதுன்னு இருக்கும். சரி உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது முடிவுகள் எடுத்திருப்பாங்க. அதற்கான அந்த டைம்க்கான வினையா கூட இருக்கலாம். அதனால அது அப்படி இருக்கும். அப்படின்னு நான் விட்டுட்டேன் நான் ஆக்சுவலி. ஃபைன் ரைட். ஸோ இப்ப என்னாச்சு? இத விட்டாச்சு. ஆனா, இப்ப கானா வினோத் பணத்த எடுத்துட்டாரு. அதுக்கு பிறகு நடந்த விஷயம். ஆஃப்டர் பணப்புட்டிக்கு அப்புறம் அவர் என்ன எதிர்கொண்டாருன்னும்போது, அவர வந்து ஒரு ரெசார்ட்ல தங்க வச்சிருக்காங்க. வெளில வந்ததுமே. யார்கிட்டயும் ஃபோன் பண்ணக்கூடாது. அவர் வந்து குவாரன்டைன்ல வச்சு, அதுக்கப்புறம் வந்து ஃபோன் பேசலாம் அப்படின்னு ஆர்டர் வந்ததுக்கப்புறம் அவர் ஃபோன் பண்றது ஃபர்ஸ்ட்டு மனைவிக்கு தான் ஃபோன் பண்றாரு. ஏன் இத வந்து மனைவிக்கு ஃபோன் பண்றாரு? இதுக்கு முன்னாடி அவர் பணம் எடுத்துட்டு வந்ததுமே டீம்லருந்து, எடிட்டர்லருந்து ஒரு 300, 400 பேர் வேலை செஞ்சிருக்காங்க பிக் பாஸ் டீம்ல. அவங்க எல்லாருமே வந்து கண் கலங்கிட்டாங்க. ஏன்னா, அவர் தான் வின்னர். அவர் தான் பணத்த எடுக்கக்கூடிய ஒரு இடம். அவர் தான் ஜெயிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கிறப்போ, அவர் பணத்த எடுத்துட்டாரு அப்படின்னும்போது, எல்லாருமே கலங்குறாங்க. ஆனால், கானா வினோத் மாரி ஆளுங்க உள்ளார என்ன நடந்ததுன்னு தான் தெரியும். மோஸ்ட்லி வெளிய என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஸோ வெளியில வந்ததுமே என்னன்னா, இந்த மாரி எல்லாரும் அழறதெல்லாம் பார்க்குறாரு. பார்த்ததுமே அவருக்கு ஒரு பெரிய பதட்டம் வருது. இப்ப இங்க இருக்கிறவங்களே அழறாங்கன்னா, அப்ப ஒய்ஃப் நம்ம ஒரு பெரிய வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது, நாம இந்த பணத்தையும், இந்த காரையும் மிஸ் பண்றோமே, வீட்டையும் மிஸ் பண்றோம். 50,00,000 காரையும் மிஸ் பண்றோம். பொண்டாட்டிக்காரி நம்மள எப்படி எதிர்கொள்வா? நண்பர்களே, நான் நெறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். இந்த இடத்துல தான் நான் பாக்யாவ வந்து ரொம்ப உயர்வா நான் சொல்றேன். வெளியில ஒருத்தன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பெரிய மன உளைச்சல்ல இருக்கிறான். அப்ப இந்த மாரி எடிட்டர்ஸ்லேருந்து அங்க இருக்கிற வொர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து அழறாங்க. அவரு பணத்த எடுத்துட்டாரே அப்டின்ட்டு. இவருக்கு குழப்பமா இருக்கு. ஒய்ஃப் என்ன சொல்ல போறான்னு ஒரு பெரிய பதட்டம். மத்த யாரும் அவங்க அம்மா கிடையாது. ஒய்ஃப் மட்டும் தான் இப்ப கேள்வி கேட்கணும்னா, அவர் ஒய்ஃப் மட்டும் தான். வேற யார பத்தியும் அவருக்கு கவல கிடையாது. இப்ப ஒய்ஃப் என்ன சொல்ல போறா? அப்டின்றது காதல் மனைவி வேற. இப்ப என்ன சொல்ல போறான்? அப்டின்னு ஒரு டெர்ம். அவன் ஃபோன் பண்ணதுமே சொன்னாங்களாம், "கவலைப்படாத பார்த்துக்கலாம். நீ எடுத்த முடிவு சரி. வீட்டுக்கு வா. எத பத்தியும் யோசிக்காத" அப்படின்னு சொன்னப்புறம் தான், எனக்கு போன உயிரே திரும்ப வந்ததுன்றார். ஓகேவா? அந்த ஒரு வார்த்தை, "பார்த்துக்கலாம் வா. பார்த்துக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ எடுத்த முடிவு சரி.
எதை பற்றியும் யோசிக்காத, யார் எதை சொன்னாலும் கேட்காத அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு போன உயிர் வந்தது. அது மட்டும் இல்லை, வெளியே போனால் எல்லாரும் கொண்டாடினாங்க. நிறைய மெசேஜஸ் கொண்டாட்டம் இதெல்லாம் வந்து நான் வந்து பணப்பூட்டி எடுத்ததுனால எனக்கு இதெல்லாம் கிடச்சிது. அது மட்டும் இல்லை, மனைவியும் வந்து சரியான டைம் தான் நீ பண்ணியிருக்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அது சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, இது ஒரு பாயிண்ட். இதன் பிறகு இன்னொரு விஷயந்தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது என்னென்னா, மனைவியை கொண்டாடுவது போன்ற நிலையில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து ஈகோவில் அதை மறைச்சிடுவாங்க, அதை சொல்ல மாட்டாங்க மோஸ்ட்லி. நான் நிறைய நேரத்தில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அதான் சொல்கிறேன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்றது வந்து 100% ட்ரஸ்ட் ஒர்த்தி. அந்த ட்ரஸ்ட் ஒர்த்தி அப்படின்னும்போது அதுக்கு வந்து நான் வளரும்போது அவங்களும் வளரணும்னு ஆசைப்படணும். அதனால தான் ப்ரொக்ரெசிவ் டுகெதர்னஸ் அப்படின்னுவேன். அது ஏன்னா 2 பேரும் சேர்ந்து வளரணும். இப்போ எனக்கு வந்து ஒரு 4 பேர் வந்து என்னை பாராட்டுறாங்கன்னா, அதே மாதிரி என் பொண்டாட்டியும் பாராட்டும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ பிக் பாஸ் ரிவ்யூவில் நீங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு யாராவது 4 பேர் வந்து உங்கள் வாய்ஸ் நல்லாயிருக்கு, நீங்கள் ரொம்ப அழகான பாயிண்ட் எடுத்து வச்சிங்க அண்ணி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது இப்போ இந்த இதில் வந்து ஒரு விஷயம் சொல்லலாம். இந்த விஷயத்தை பொறுத்தவரை இந்த மாதிரி மனிதர்களை படிக்கிற இந்த மாதிரியான சைக்கலாஜிக்கலான விஷயங்களை வந்து நான் வந்து நம்மளுடைய பாயிண்ட் எடுத்து யூஸ் பண்ணுவாள். அதை வந்து விளையாட்டுக்கே சொன்னாலும், ஆனால் சில இடங்களில் அவள் சொல்கிற பாயிண்ட் எனக்கே தோணாது. உதாரணத்துக்கு சிறை படம், அந்த படத்தில் வந்து பார்த்தியா, ஹிந்து கோயிலை வழிபடுற பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதே விஷயத்தை அதே வளாகத்தில் ஒரு முஸ்லீம் வந்து நமாஸ் பண்ணும்போது அது பெரிய உயரதிகாரி பார்த்தா என்ன ஆகுறது அப்படின்று ஒரு வரி ஒன்று வரும், ஒரு டயலாக். அப்போ இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள ஒரு நாடு. அந்த இடத்துல ஒரு பொண்ணு அந்த வளாகத்துக்குள்ளே, கோர்ட் வளாகத்துக்குள்ளே ஒரு சாமி வந்து அந்த பொண்ணு வந்து உருவ வழிபாடோட ஒரு கும்பிடுது. அது பிரச்சனையே இல்லை, அங்கே சாமியும் இருக்குது கோர்ட் வளாகத்துக்குள்ளே. இது வேற்றுமையில் ஒற்றுமை. அறிஞர் அண்ணா வந்து எந்த அரசு அலுவலகங்களையும் மத சின்னங்கள் இருக்கவே கூடாது. அது வந்து நம்ம உள்ளார வர்றவனை வந்து அது வந்து சிறுபான்மையரை வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்கும். அவனை வந்து ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸான ஃபீல் வைக்கும். அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னவர். அப்புறம் ஆவணி ஆபட்டத்துலேருந்து ஐப்பசி கிருத்திகை வரலையும் எல்லாம் அதில் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ, அது வேறு விஷயம். ஆனால் அப்படி இருக்கும்பொழுது ஒருத்தர் சாமி கும்பிட்றோம், அதை கடந்து போகுது இந்த சமூகம் எளிமையாக. ஆனால் இன்னொருத்தவங்க நமாஸ் பண்ணும்போது அது வந்து தப்பு. அப்போ என் ஒய்ஃப் சொல்கிறாங்க, எனக்கு என்னென்னா, பாரு நமாஸ் பண்ணுறதுக்கு வந்து அதை நமாஸ் பண்ணுறத வந்து அனுமதிக்கிறான், அவன் அதுக்கு வந்து ப்ரொடெக்டிவாக நிற்கிறான் பாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் ஒய்ஃப் சொன்னது என்னென்னா, அங்கே நீ நல்லா யோசிச்சுப்பாரு, அவள் வந்து எந்த ப்ராப்ளமே இல்லாமல் செய்கிறா. ஒருத்தர் செய்யும்போதே அவனுக்கு வந்து நிறைய தடை வருது. இதுதான் இந்த காட்சியில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லும்போது அது கரெக்டாக இருக்குது. ஏன்னா அது எனக்கு தோணவே இல்லை. அது இப்போ இந்த மாதிரி தோணாத ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல நம்ம வந்து அதை ஏற்றுக்கணும், அதை சொல்லணும். ஆமாம், அவங்களுக்கு தான் தோணுச்சு, எனக்கு தோணலை, நான் இந்த இடத்துல மக்காயிட்டேன். அது ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லை, எல்லா இடத்துலையும் நீங்கள் புத்திசாலியாக இருக்க முடியாதுல்ல. மக்கா இருக்குன்னா ஆமாம் மக்கா தான் இருந்தேன் அந்த இடத்துல, நான் அப்படி யோசிக்கல. அவங்க இதுதான் சொல்கிறேன். இதை தான் வந்து இந்த பாரம் இழுக்கக்கூடிய எருதுகள் ரெண்டுமே, அதாவது ரெண்டுத்தையும் ஒரே வண்டி மாட்டை வந்து கட்டி தான் சரியாக போகும்டா, இடிந்து அழுத்தி இல்லாமல் போகும்லாம் ஊர் பக்கம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்றது வந்து அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸில் 2 பேருமே அதை புரிதலோடு போகும்போது ஒருத்தவங்க தூக்கி விடுறது, ஒருத்தவங்க தெரியாத கற்றுக்கிறது, போகிறது வர்றதுலாம் வந்து சகஜமான ஒரு விஷயம். அதுக்கு வேல்யூ பண்ணும், ரெஸ்பெக்ட் பண்ணும். ஓகே, இங்கே கானா வினோத் என்ன பண்ணுறாரு அப்படின்றது ரொம்ப முக்கியமான மேட்ரு. அதுதான். ஸோ கானா வினோத் என்ன பண்ணுறாருன்னா, ஒய்ஃபுக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டுகளை ரசிக்கிறார், ஒய்ஃபுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை வந்து கொண்டாடுறார். அதனாலே எனக்கு அவரை பிடித்திருக்கிறது. காரணம் என்ன, எனக்கு நான் வந்து வெற்றிகளையும் புகழையும் நான் பார்த்துட்டேன். நான் வந்து கானா பாடும்போது என்னை வந்து ஸ்டேஜுக்கு வந்து தூக்கிட்டு போவாங்க என்ன. ஏன்னா சாண்டி மாஸ்டர் கோயில் திருவிழாவில் ஆடுறதுலேருந்து எனக்கு பழக்கம் சாண்டி மாஸ்டர். அந்த மாதிரி நாங்கள் நிறையா நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கோம், கொண்டாடி இருக்காங்க, அந்த புகழை அடைஞ்சிருக்காங்க. ஆனால் ஒய்ஃப் வந்து அப்படி கிடையாது. ஒய்ஃப் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் இது மாதிரிலாம் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. சின்ன சின்ன படங்கள் அங்கங்கே தலை காட்டுறாங்க. அவங்க நம்ம ஏதோ ஒன்று வந்து ரொம்ப குறுக்கி அடைச்சிட்டோமோ, அவங்களுக்கு நம்ம எதுவுமே பண்ணலையோன்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. இப்போ அந்த ஃபீலிங் வந்து பிக் பாஸ்க்கு அப்புறம் எனக்கு குறைஞ்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, விஜய் சேதுபதி சார்லேருந்து எல்லாருக்குமே பாக்கியா ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், பாக்கியா பேச்சை கேளுங்க நீங்கள் அப்படின்னு பிக் பாஸ் சொல்கிறாரு. யார், எங்களுக்கு வந்து பிக் பாஸ்லாம் வந்து தெய்வம் மாதிரி. எங்களுக்கு அம்மா அப்பாவே இல்லாத ஒரு இடத்துல, அனாத மாதிரி இருக்கிற இடத்துல அந்த குரல், அந்த வார்த்தை, அந்த அந்த பேச்சு கொடுக்குற பலம், அப்படியான ஒரு ஆள் அவர் சொல்கிறார், பாக்கியா சொல்கிற பேச்சை கேளுங்க
இதுக்கப்புறம் வெற்றி உனதே அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அப்போ எந்த அளவுக்கு பாக்யா ஃபேமஸ் ஆகிருக்காங்க, பாக்யாவை பற்றின புரிதல் அவங்களுக்கு எப்படி இருக்கா. அப்போ உள்ளவே வராத பாக்யாவை பற்றி இன்றைக்கி பாக்யாவை பற்றி பிக் பாஸ்லேருந்து விஜய் சேதுபதிலேருந்து எல்லாருக்குமே தெரியுதுன்னா யார் காரணம்னா கானா வினோத் தான். கானா வினோத் தான் தன்னுடைய மனைவியை பற்றி நிறைய விஷயங்களை வந்து உள்ளார பேசினார். அவங்க இப்படி பிள்ளைங்க கஷ்டப்படுது, அவங்க இப்படி பார்த்தாங்கன்னாங்க போயிட்டாங்க அப்படின்லாம். ஸோ அவங்க உள்ளாரையும் வந்ததுக்கப்புறமும் சில மிரட்டல்கள் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இன்னும் வந்து அவங்க வந்து மக்களுக்கும் அங்கே இருக்கிற டீமுக்கும் நெருக்கமாகறாங்க. ஸோ அவங்கள பற்றின பேச்சுக்கள்லாம் வரும்போது ஒரு கணவனாக அதை கொண்டாடுறேன். இந்த இடத்துல நான் கற்றுக்கக்கூடிய நீங்கள் எல்லாரும் கற்றுக்கிற விஷயம் என்னென்னா, ஒரு பொண்டாட்டி வளரும் பொழுது அவங்க வந்து ஒரு இடத்த அச்சீவ் பண்ணும்பொழுது நிறைய பேருக்கு வந்து அவங்க வந்து பாராட்டுப்படும்போது அந்த பாராட்டுகளை உற்று நோக்கி அதை சுவீகரித்து கொள்ளுங்கள். அந்த கொண்டாட்டத்தை ஏற்றுக்காங்க. அந்த கொண்டாட்டத்தை அவர் ஏற்றுக்கிட்டார். நான் பொண்டாட்டி நான் எதுவுமே செய்யணும்னு நினச்சேன். இப்போ அவங்க எல்லாருமே இந்த மாதிரி பாக்யா பாக்யான்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லை, நேற்று பாக்யா இந்த ஃபேன்ஸ் மீட் போக கூட பாக்யானதுமே பயங்கர கைத்தட்டல். அந்த மாதிரி போகும்போது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க இன்னும் அடுத்த கட்டங்களுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. அது வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்றது. ஏன்னா நாம் வந்து ஒரு ரிவ்யூ வந்து நம்ம வந்து வந்தாங்க, சண்டை போட்டாங்க, போனாங்கன்றதை விட இந்த ரிவ்யூவில் இந்த ஒரு சம்பவத்தில் இந்த ஒரு விஷயத்தில் நாம் என்ன எடுத்துக்கிட்டோம், நாம் என்ன கற்றுக்கிட்டோம், வாட் இஸ் த லேர்ன் ஃப்ரம் திஸ் அப்படின்னுட்டு நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். அப்போ இதில் வந்து ஒருத்தவன் பெரிய படிப்புலாம் இல்லாத ஒரு ஆள், அவங்ககிட்ட இருக்கிற அந்த நேர்மை, அவங்ககிட்ட இருக்கிற ஒரு விஷயம், அவங்க அம்மா வந்து மருமகளை பார்த்துக்கிட்ட ஒரு விஷயம். இப்போ எங்கள் அம்மா வந்து என்கிட்ட உன் பொண்டாட்டியை வந்து நீ ரொம்ப நல்லா பார்த்துக்கணும், அவங்களுக்கு ஒரு கஷ்டங்கள் நிறையா அனுபவிச்சாங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து உன் பொண்டாட்டி இருக்கக்கூடாது, அவளை வந்து அப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு எங்கள் அம்மா நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இது இந்த இந்த நிகழ்ச்சியும் இதில் வந்து இந்த இன்டர்வியூலையும் அவர் பேசுறதும் சரி, பொண்டாட்டியை பற்றி அவர் சொன்னதும், அம்மாவை பற்றி சொன்னதும், பொண்டாட்டியை ஏன் நம்புகிறேன், இனிமேல் ஏன் நான் பொண்டாட்டி பேச்சு நிறைய கேட்கணும் அப்படின்றது எனக்கு புரிதல் தெளிவுகள்லாம் இருக்குது அப்படின்றலாம் சொல்லும்போது வெரி ஹாப்பி. ஏன்னா உண்மையிலே அது வந்து நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ஹாப்பியாக இருக்கும்ல, அந்த மாதிரியான விஷயமா இருந்தது. ஸோ இட்ஸ் ரியலி குட். ஸோ இதுதான் நான் வந்து இங்கே சொல்லணும்னு நினச்சேன். அதனால் லாஜிக்கலாக பகுத்தறிந்து பேசக்கூடிய கணவனும் மனைவி, நான் எல்லாரையும் சொல்லலை. சிலது வந்து ஒரு பக்கம் மக்கா இருக்கும், இன்னொன்று வந்து பிரைட்டாக இருக்கும், இன்னொன்று பிரைட்டாக இருக்கும், இன்னொன்று மக்கா இருக்கும். சில இடத்துல 2 பேருமே பிரைட்டாக இருக்கும்போது மக்குத்தனமாக சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அதெல்லாம் எல்லாமே லைஃப்பில் எல்லாமே இருக்கிறது தான். இருந்தாலும் புரிதலோடு இருக்கக்கூடிய அறிவோடு இருக்கக்கூடியவர்களை நீங்கள் அவங்களுக்கு ஒரு புகழ் அடையும் பொழுது, அவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும்போது நீங்கள் அதை பாராட்டுக்களை ஏற்றுக்கிறதும் கொண்டாடுறதும் அது வந்து இன்னும் வந்து அந்த காதலை அதிகம் வளர்க்கும் அப்படின்றதான் இங்கே நம்ம சொல்லக்கூடிய விஷயம். ஸோ அதுதான் வந்து கானா வினோத் வந்து அவங்க ஒய்ஃபை பற்றியும் அம்மாவை பற்றி பேசுகிற ஒரு வீடியோவை பண்ணணுன்றதுக்காக இந்த வீடியோவை நான் பண்ணேன். உண்மையிலே இது நிறைய பேருக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனராக இருக்கலாம், பிடிச்சிருக்கலாம். ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது நீங்கள் அது பின்னூட்டங்களை தாராளமாக தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.